Hi, hello friends, welcome to Ace Creations. In this video, we will discuss about complaint management. Before going to this video, please like, share and subscribe my channel. Complaint management அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ராசஸ் ஆஃப் அட்ரஸிங் இல்லைனா ரிசால்விங் கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட்ஸு. இது எப்படின்னா ரொம்பவே டைம்லியாக பண்ணணும். கரெக்டான டைமில் போய்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணணும். ஒரு ஃபேராகவும் எஃபெக்டிவ் மேனர்லேயும் அந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுதான் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா ரிசால்வ் கஸ்டமர் கம்ப்ளைண்ட், இம்ப்ரூவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு கஸ்டமருக்கு ப்ராப்ளம்னு வரும்போது அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதை வச்சு தான் அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும், அவங்களோட ப்ராப்ளமை வந்து ரிசால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ஹான்ஸ் ரெப்புடேஷன் அண்ட் லாயல்ட்டி. நம்ம அந்த ப்ராப்ளமை கேட்டு உடனே அதை மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுடைய ஒரு ரெப்புடேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளால் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஐடென்டிஃபை த அட்ரஸ் ரூட் காஸ். ஒரு விஷயத்தை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறோம், கண்டுபிடிக்கிறோன்னு சொன்னால் அந்த விஷயத்தை நம்ம ரூட் காஸ் வரைக்குமே கண்டுபிடிக்கணும். அப்போ தான் அதுக்கான ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் ப்ராசஸ். கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டை மட்டுமே பார்த்துட்டு இல்லாமல் நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாவது நம்ம வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸ். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ரெக்கார்டு கம்ப்ளைண்ட்டு. ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கப்புறமா தான் அந்த கம்ப்ளைண்ட் என்னன்றதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிவிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூவை வந்து ரிசால்வ் பண்ணணுமே. ரிசால்வ் பண்ணதுக்கப்புறமா கம்யூனிகேட் பண்ணி ரெசல்யூஷன் டு கஸ்டமர். இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கஸ்டமர்கிட்டையே பேசணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ அப் என்ஷூர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவங்க வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களான்றதையுமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது வந்து ப்ராசஸ் ஆஃப் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், அதாவது கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைண்ட் ஹேண்டிலிங் டெக்னிக். ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிறத வந்து ஆக்டிவாக லிசன் பண்ணணும். என்ன பிரச்சனைன்னு சொல்கிறாங்கன்றதை ஆக்டிவாக லிசன் பண்ணணும். எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க சொல்ல வர்றதை அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கிளியர் கம்யூனிகேஷன். அவங்க கூட வந்து நம்ம கிளியராக பேசணும் ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட் ஆக்ஷனு அண்ட் ஃபேர் அண்டு டிரான்ஸ்பரண்ட் ரெசல்யூஷன். ரொம்பவே ஃபேராகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் அவங்களுக்கு ரெசல்யூஷன் கொடுக்கணும். சுற்றி வளைச்சி பேசாமல் மறைச்சி பேசாமல் அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக பதில் சொல்லிடணும். அடுத்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா கஸ்டமருக்கும், அதாவது இது ஒரு கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருக்கணும். கம்ப்ளைண்ட் பண்ண வர கஸ்டமருக்கு அவங்களுடைய விதமாக இருக்கணும், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் கம்யூனிகேஷன் சேனல்ஸு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. நெக்ஸ்ட்டு வந்து டைம்லி ரெஸ்பான்ஸு, ரூட் காஸ் அனாலிசிஸ். டைமுக்கு அவங்க சொல்கிற அந்த கம்ப்ளைண்ட்டை சொல்கிற டைம்லேயே அவங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அடுத்து ரூட் காஸ் அனாலிசிஸ்னால் ரூட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட ரூட்டில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும். அடுத்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து கண்டினியூஸாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இம்ப்ரூவ்ட் ஆகும். அது இம்ப்ரூவ் ஆச்சுனாலே நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அடுத்தது இன்க்ரீஸ்டு லாயல்ட்டி அண்ட் ரிட்டென்ஷன். நம்மளுடைய இந்த பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கோ இல்லை கம்பெனிக்கோ வந்து ஒரு லாயல்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெப்புடேஷன் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். இந்த கம்பெனியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெப்புடேஷனை என்ஹான்ஸ் பண்ணலாம். அடுத்தது என்னென்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா கம்ப்ளைண்ட் வர்றதை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான காஸ்ட்டையும் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்ப்ரூவ்டு ப்ராசஸ், அதாவது கம்ப்ளைண்ட்டே வராது இல்லையே, நம்ம இந்த அளவுக்கு பண்ணும்போது கம்ப்ளைண்ட் வராது, ரெடியூஸ் ஆகும், அதோடைய காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆகும். அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இம்ப்ரூவ்டு ப்ராசஸ் அண்டு குவாலிட்டி. நம்மளுடைய பர்டிகுலர் கம்பெனி மேலே ப்ராசஸ் சரி குவாலிட்டி சரி இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி காமன் கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் மிஸ்டேக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுல காமனான மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இக்னோர் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை இக்னோர் பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக.
டிஸ்மிஸிங் கம்ப்ளைண்ட்ஸு, சில டைமில் கம்ப்ளைண்ட் வரும்போது அதை டிஸ்மிஸும் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து ரெஸ்பான்ஸை வந்து டிலே பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு மிஸ்டேக்காக இருக்குது. லேக் ஆஃப் எம்பத்தி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு மிஸ்டேக் ஆகும். அது ஒரு காமன் மிஸ்டேக் தான். இவங்க சொல்ல வர பிரச்சனை என்னென்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் டு ரிசால்வ் ரூட் காஸில் போய் அனலைஸ் பண்ணாமல் அவங்க எந்த ஒரு சொல்யூஷனுமே சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான். இன்அடிக்குவேட் ஸ்டாஃப் ட்ரைனிங் வந்து ஸ்டாஃப்ஸ்க்கு பத்தாது. அது ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மிஸ்டேக்கு. காமனாக எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.